ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2ல் நேஷ்னல் இன்கம் பற்றி பார்க்கலான்னா இப்போ ஓகே, அதோட நோட்ஸ்லாம் காப்பி பண்ணியிருக்கேன் நான் இங்கே. இப்போ ஒரு லைனையுமே இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், தமிழ்லேயும் சொல்கிறேன். ஓகே சரி, ஃபஸ்ட்டு லைன், த நேஷ்னல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி டிஸ்கிரைப்ஸ் த எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ்னால் பொருளாதார திறன். ஓகே, ப்ரொடக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்னால் உற்பத்தி திறன். அப்படின்னா த நேஷ்னல் இன்கம் வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இல்லாட்டி உற்பத்தி திறனை வந்து எடுத்து காட்டுகிறது. சரியா? தமிழில் சொல்கிறாருந்தா. இங்கிலீஷில் சொல்கிறாருந்தா த நேஷ்னல் இன்கம் டிஸ்கிரைப்ஸ் கூட போட வேண்டாம். த நேஷ்னல் இன்கம் explains or shows the best shows the economic performance or production performance of a country. ஓகேயா? சரி, இதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் இன்கம்ங்கிறது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அதான் முக்கியம். ஓகேயா? யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எங்கிட்ட ஒரு கடை இருக்குது. ஓகே, ஒரு மொபைல் ஃபோன் ஷாப்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏரியாவில் நிறைய வீடு வருது, நிறைய மக்கள் வராங்க, ஃப்ளாட் வாங்குறாங்க. அப்படின்னா சரி, இந்த ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பேன். கரெக்டாக? நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்? அப்போ ஒரு இடத்துல வளர்ச்சி இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியாது. ஓகேயா? அப்போ இது சின்ன இடம், அதே ஒரு பெரிய சிட்டி இல்லாட்டி ஒரு மாநிலம் இல்லாட்டி கண்ட்ரியாக இருந்தானே, அப்போ அந்த அந்த பிஸ்னஸ்மேன், அதாவது வர்த்தகம் செய்பவரோ இல்லாட்டி அரசாங்கமோ வந்து இந்த இந்த அதாவது நேஷ்னல் இன்கம், அந்த நாட்டோட வளர்ச்சியை வச்சு அவங்க மற்ற தேவைகளை வந்து செயல்பாடு செய்வாங்க, இல்லை பூர்த்தி செய்வாங்க. இப்போ அரசாங்கம் எடுத்தானே, சரி இன்னொரு ட்ரெயின் விடலாம். அதாவது இப்போ இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்குது, 2-3 ஐடி பார்க் இருக்குது என்ன, அதே மாதிரி மக்கள் அங்கே வேலைக்கு வராங்கன்னா சரி நம்ம மெட்ரோ போடலாம், இல்லாட்டி ஏர்போர்ட் போடலாம். ஸோ அரசாங்கம் வந்து தங்களுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு இந்த நேஷ்னல் இன்கம்மை வந்து உபயோகம் செய்கிறது. ஓகேயா? அதே மாதிரி பிஸ்னஸ்மேன் அதே தான். நான் சொன்ன இந்த சின்ன எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் ஷாப் நான் பக்கத்து ஏரியாவில் பார்க்குறேன், நிறைய ஃப்ளாட் வருது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு நாட்டோட நேஷ்னல் இன்கம் அதிகமாச்சுன்னா அப்போ அவர் இன்னும் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஓகே, அதை முதலீடு செய்வார். இப்போ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எக்கனாமிக்ஸ், ஓகே, பிளானர்ஸ், கவர்மெண்ட், பிஸ்னஸ்மேன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், அதாவது வெளிநாட்டு ஏஜென்சிஸ், IMF, வேர்ல்டு பேங்க், இவங்களாமும் நேஷ்னல் இன்கம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் சில சமயம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ, அதுக்கெல்லாம் வந்து அவங்க லோன் தருவாங்க. அவங்க லோன் தரும்போது வேர்ல்டு பேங்க் லோன் தருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையிறதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அவங்க கடன் தருவாங்க. சரியா? ஸோ முதல்ல வந்து தேசிய வருமானம்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஓகேயா? அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினா மாத்திரம் போகாது, எவ்வளோ மார்க் வருது, என்ன ரேங்க்குன்னு தெரியணும்ல. அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் டேட்டா ஹெல்ப் இன் மெஷரிங் சேஞ்சஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுடைய வாழ்க்கை திறன் இருக்குல்ல, உங்கள் வாழ்க்கை திறன் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்துருக்கு. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லோரும் பைக் வாங்கியிருந்தாங்க, இப்போ கார் வாங்குறாங்க. அப்படின்னா வாழ்க்கை திறன் அதிகமாக இருக்குது. ஓகேயா? அது மாதிரி முன்னே எல்லோரும் வந்து சாதா ஃபோன் வச்சுருந்தாங்க, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டுருக்காங்க. அப்படின்னா ஸோ நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு நாடோடையும் கம்பேர் பண்ண முடியும். ஸோ நேஷ்னல் இன்கம் ஹெல்ப்ஸ் இன் மெஷரிங் 2 ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் நம்ம மக்கள், ஓகே, அண்ட் கம்பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். அதே எழுதுங்க. ஓகேயா? ஓகே, அடுத்தது அதே மாதிரி இந்த நேஷ்னல் இன்கம்மை வச்சு தான் ஒரு, அதாவது ஒரு நாட்டோட எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு, அதாவது இது வளர்ந்து வரும் நாடா இல்லாட்டி வளர்ச்சி பெற்ற நாடா இல்லாட்டி வளரப்போகும் நாடா அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஸோ அதுதான் த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் ஆல்சோ மெஷர்டு பை இன்கம் ஃபிகர்ஸ். லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது. இப்போ சொல்லலாம், இப்போ வந்து நம்ம ஒரு லீக் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, IPL, அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம், அப்புறம் ப்ளே ஆஃபில் வந்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி எந்த லெவலில் இருக்குது நம்ம, அதாவது வளர்ச்சி பெற்ற நாடா இல்லாட்டி வளர்ந்து வரும் நாடா இல்லாட்டி வளரப்போகும் நாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அதை
பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது கேபிட்டல் செக்டார்னா என்ன? ஒரு நிமிஷம். ஓகே, கேபிட்டல் செக்டார்னா சாரி சரியாக போடல. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த கேபிட்டல்னால் இந்த முதலீடு. ஓகே, முதலீடு பிரிவுங்கிறது வந்து உங்களுடைய சேவிங்ஸும் அதனுடைய முதலீடு என்ன நீங்கள் செய்கிறீங்கிறத பொறுத்து தான் கேபிட்டல் செக்டார்ங்கிறது. ஓகே, அடுத்தது முக்கியமானது டிஸ்போசபிள் இன்கம். இப்போ நம்ம வீடு எடுத்துக்கலாம். முதல்ல கண்ட்ரிக்கு போக வேண்டாம். உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாடகை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் மற்ற செலவாச்சுன்னா அப்போ கையில் ஒரு 5,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க மிச்சம். ஓகே, அந்த 5,000 இஸ் கால்ட் டிஸ்போசபிள் இன்கம். அதாவது அந்த பணம் தான் எங்கிட்ட இருக்குது. வேறு ஏதாவது வாங்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் கேட்குறீங்க வாங்கணும், இல்லை மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா அவர் அந்த பணத்தை வச்சு தான் வாங்க முடியும். ஏன்னா அந்த சம்பளத்துலேருந்து உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வீட்டு செலவு, ஓகே, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணம் தான் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம்னா இட் இஸ் த சம் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேயா, அடுத்தது ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரி, இப்போ இதே நம்ம வந்து இப்போ நேஷ்னல் இன்கம் பார்த்தோம். அதே வந்து ஒரு நாட்டோட எவ்வளவு வந்து அவங்க பொருள் உற்பத்தி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்டினா அதுதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேயா, ஸோ இப்போ இங்கிலீஷில் படிக்கிறேன். டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் இயர். டோட்டல் மணி வேல்யூனா டோட்டல் அதனுடைய நீங்கள் அதை மதிப்பு கொடுத்தா. இப்போ இப்படி சொல்லலாம், சின்னதாக சொல்லலாம். நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட் இருக்குல்ல, நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் லெட்டர்ஸே 10-20 வீடு இருக்குது. அந்த 20 வீட்டில் ஒரு 10 பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஓகே, மிச்சம் ஒரு 3 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பொருள் வாங்குறீங்களா உங்களுடைய உங்கள் தினசரி தேவைக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய சர்வீசஸ்க்கு அதனுடைய செலவு இருக்குது பாருங்கள். தட் செலவு இஸ் கால்ட் கிராஸ் நேஷ்னல். ஓகே, கிராஸ் நேஷ்னல் இன்கம், ஜிஎன்பி. அடுத்தது என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். The total of income payment made to factors of production. Factors of production என்னது? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது நிலம், லேண்ட், லேபர்னா ஊழியர், கேபிட்டலில் முதலீடு, அதுக்கப்புறம் வந்து வியாபாரம். ஓகே, இந்த 4 சேர்ந்தது தான். அப்போ இந்த 4த்தோட அதாவது பேமெண்ட், டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட், அதாவது அவங்களுடைய வருமானம் தான் இட் இஸ் கால்டு என்என்பி. ஓகேயா, ஸோ நம்ம ஜிஎன்பி பார்த்துட்டோம். ஓகே, அப்போ என்என்பிங்கிறது வந்து இந்த 4 பேரோடது மாத்திரம்தான். அதே ஜிஎன்பிங்கிறது வந்து டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் எ கண்ட்ரி டூரிங் எ பர்டிகுலர் இயர். ஓகேயா, ஐ திங்க் இது போதுமா? வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா என்ன? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ உங்கள் அப்பாவுக்கு வர சம்பளம், ஓகே, பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். ஓகே, அது பர்சனல் இன்கம். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன் பெஸ்ட்டு. ஓகே, ஓகேயா, சரி, அடுத்த கிளாஸில் இன்னொரு சாப்டர் எடுக்கிறேன்னா. தேங்க்யூ.